சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 20வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பித்து புன்னகையை ரசிக்க சங்கரா டிவி நேயர்களான நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். இப்ப காட்சி என்னன்னா, இந்த முனிவர்கள் பல மாட்டு வண்டிகளிலே பயணித்து மிதிலையின் எல்லையை அடைந்து விட்டார்கள். இனி அந்த வண்டிகள்லேருந்து இறங்கி இப்போ மிதிலைக்குள்ளே நுழைய வேண்டும். அப்படி நுழையும் போது பார்த்தால் வழியிலே ஒரு கல் தெரிந்ததாம். இந்த கல் என்ன என்று ராமபிரான் கேட்க, அப்போ விஸ்வாமித்திரர் அங்கே கிடக்கக்கூடிய ஒரு கல்லினுடைய பின்னணி என்ன என்று ராமபிரானிடம் சொல்கிறார். அப்போ நன்றாக உள்ளத்திரையை திறந்து கொள்ளுங்கள். அந்த மிதிலைக்கு செல்லக்கூடிய பாதையில் மிதிலையினுடைய அவுட்ஸ்கர்ட் வெளிப்புறத்திலே ஒரு கல் இருக்கிறது. இது என்ன கல் என்று ராமன் கேட்டான். அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்கிறார். ஸ்லோகத்தை செவிச்சு போமா. ஷிலா பாலா காச்சித் பலமதன லீலா விலுலிதா வசத்யஸ்மின் தேசே தவ பதரஜோ வாஞ்சதி தராம் இதி ஸ்ருத்வா வாசம் குஷிகசுத வக்த்ராத் விகலிதாம் ஸ்மிதம் மந்தம் யத்தே ஜெயதி ததிதம் ஸ்ரீ ரகுபதே. இப்போ ராமன் கேட்கிறான், இது என்ன கல் என்று கேட்டான். அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாராம், ஷிலா. சான்ஸ்கிரிட்ல ஷிலான்னா கல்லுன்னு அர்த்தம். ஷிலா பாலா, இது வெறும் கல்லு கிடையாது, இவள் ஒரு பெண்மணி. ஆனா என்னாச்சுன்னா, காச்சித் பல மதன லீலா விலுலிதா, இந்திரன் செய்த மன்மத லீலையாலே இவள் பாதிக்கப்பட்டு சாபம் பெற்று இன்று கல்லாக இருக்கிறாள். இவள் யாருன்னா கௌதம முனிவருடைய மனைவியான அகல்யா, அகலிகை என்று தமிழிலே சொல்வார்கள். அகல்யான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவார். அவளோடு இந்திரன் வந்து தவறாக நடந்து கொண்டான். அதனால் கோபப்பட்ட கௌதம முனிவர் இந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார். அவனுடைய உடம்பிலே 1000 குறிகள் ஏற்படட்டும் என்று இந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார். அதுபோல அகலிகையை நீ ஒரு கல்லாக போக வேண்டும், ஏன்னா இன்னொரு ஆண் வரும்போது நீ உன் மனதை கல்லாக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்ப நீ ஆக்க வேண்டிய நேரத்தில் கல்லாக்காததாலே இப்போது நீ கல்லாக போக வேண்டும் என்று சபித்து விட்டார். அந்த இந்திரன் செய்த அந்த மன்மத விளையாட்டுக்கு இரையாகி இன்றைக்கு இவள் கல்லாக இருக்கிறாள். ஆனா ராமா, உன் திருவடி துகளுக்காக அவ ஏங்கின்றிருக்கான்னாராம் விஸ்வாமித்திரர். அந்த வார்த்தை பாருங்க, வசதி அஸ்மின் தேசே, இவள் இங்கே வசிக்கிறாள். எதற்கு தெரியுமா? தவ பதரஜோ வாஞ்சதி தராம். ராமா, உன் திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு துகள், உன் திருவடி படணும்னு தேவையில்லை, திருவடியில் உள்ள ஒரு துகள் பட்டா போறோம், அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடும். உன் திருவடிக்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள் என்று விஸ்வாமித்திரர் சொல்ல, இதி ஸ்ருத்வா வாசம் குஷிகசுத வக்த்ராத் விகலிதாம். விஸ்வாமித்திரர் இந்த வார்த்தையை சொன்னவாறே, ராமா, அப்போ உனக்கு ஒரு புன்னகை உன் திருமுகத்திலே ஏற்பட்டதே. ஸ்மிதம் மந்தம் யத்தே ஜெயதி ததிதம் ஸ்ரீ ரகுபதே. ராமா, அப்போ உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே, அந்த புன்னகையை தாண்டா வடுவூரில் இப்போது உன் முகத்தில் சேவிக்கிறேன்னார். அதாவது விஸ்வாமித்திரர் சொல்றார், இது வெறும் கல் இல்ல, இவள் அகல்யா என்ற பெண்மணி கௌதமர் சாபத்தால கல்லாயிட்டா, உன் திருவடி துகளுக்காக காத்திருக்கிறாள்னு சொன்னார். உடனே ராமன் சிரிச்சுட்டான். ஏன்? இப்ப அந்த 3 விஷயங்கள் பார்ப்போம். புன்னகைக்கான காரணம், ரீசன் என்ன அப்படின்னா, அகல்யாவுக்கு அனுகிரகம் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னு ராமனுக்கு சந்தோஷமா. ஏன்னா இதுவரை நீங்களும் புன்னகை ராமாயணம் கேட்டுட்டு வர, ராமர் யாருக்காவது அனுகிரகம் பண்ணார்னு இது வரைக்கும் வரலாறு வந்துதா? வதம் பண்ண வரலாறு தான் வந்தது. தாடகையை வதம் பண்ணார், சுபாகுவை வதம் பண்ணார், அரக்கர்களை முடித்தார், மாரீச்சனை கடலில் தள்ளினார், இதை எல்லாம் கேட்டோம். யாரா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணார்னு ஸ்பஷ்டமான ஒரு வரலாறு இது வரைக்கும் வரல. இது நமக்கு குறை இல்லை, ராமனுக்கே குறையா போச்சான். என்னடா இது, நாம பாட்டுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கோம், இந்த வதமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணாலும் அதை ராமன் அனுகிரகம்னு நினைக்கல, அது தொண்டு செய்தோம். யாரா ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான், அந்த கஷ்டத்திலிருந்து காத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா இப்போ வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். சரியா இந்த கல் மாட்டவும்
ஆகா, இந்த அகல்யாவுக்கு அனுகிரகம் பண்ண வாய்ப்பு கிடைத்து விட்டதே என்று அதை எண்ணி, அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணும் வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பக்தனுக்கு அருள் புரிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பகவான் காத்திருக்கிறான். அந்த அகல்யான்னு மட்டும் இல்ல, நாம பல பாபங்கள் பண்ணியிருக்கோம், நாம் அவனை தேடி வரமாட்டோமான்னு பகவான் காத்துன்னு இருக்கான். நாம அவன் தேடி வந்து அவன் முன்னாடி நின்னுட்டோம்னா நம்முடைய எல்லா பாபங்களையும் போக்கி அனுகிரகம் பண்ண அவன் காத்திருக்கிறான். அதுக்காக திரும்ப பாபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இதுவரை பண்ண பாபத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவனிடம் போனால் அவன் ஏற்றுக்கொள்வான் என்கிற அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்காக இறைவன் காத்திருக்கிறான், அனுகிரகம் பண்ண எப்போ வாய்ப்பு கிடைக்கும் என்று வழி பார்த்திருக்கிறான் என்பது இது சொல்லும் செய்தி. 3வது, இந்த புன்னகையை அனுபவித்து ராமனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலனையும் பார்த்துருவோம். ஷிலா பாலா காச்சித் பலமதன லீலா விலுலிதா வசத்யஸ்மின் தேசே தவ பதரஜோ வாஞ்சதிதராம் இதி ஸ்ருத்வா வாசம் குஷிகசுத வக்த்ராத் விகலிதாம் ஸ்மிதம் மந்தம் யத்தே ஜயதி ததிதம் ஸ்ரீ ரகுபதே என்று சொல்லி சீதாராமர்களை வணங்கி இந்த புன்னகையை அனுபவித்தால் நமக்கு ஏற்பட்ட சாபங்களை எல்லாம் பகவான் போக்கி கொடுப்பான். இந்த பாபத்துக்கும் சாபத்துக்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. பாபம் என்பது பிராயஷ்சித்தம் பண்ணா போயிடும், சாபம்ங்கிறது அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். ஆனா ராமனுடைய புன்னகையை சேவித்தால் பாபம் மட்டும் இல்ல, சாபத்தையும் அது போக்கி கொடுக்கும். அவ்வாறு போக்கி கொடுக்க வேண்டும் என்று அவனை பிரார்த்திப்போம். அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்னும்படி பாபத்தையும் சாபத்தையும் போக்கும் இந்த புன்னகையை இன்றைய தினம் அனுபவிப்போம். அகல்யாவின் சரித்திரம் அடுத்த பகுதியிலும் தொடரும். நன்றி, வணக்கம்.